அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா மாயிலி பின்வரக்கூடியது படி. அன்த தக்துபு தக்துபு உக்துபு உக்துபு. அப்போ அம்ரு எடுக்கின்ற முறை. அம்ருனா தக்துபுலேருந்து எடுக்கும் பொழுது முலாரத்துடைய எழுத்து இந்த தேவை போக்கிட்டாங்க. அப்போ உக்துபுன்னு மாறிடுச்சு. இந்த முலாரத்துடைய எழுத்தை போக்கின பின்னாடி சுக்குன் இருக்குது. சுக்குன் இருக்கிறதுனால இந்த அம்சாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அம்சாவை கொண்டு வந்துட்டு கடைசியில் சுக்குன் செஞ்சுருக்காங்க. அப்போ உக்துபு அப்படின்னு மாறிடுச்சு. அதே போல் தான் இதுவும் முலாரத்துடைய எழுத்தை போக்க வேண்டும். வஸ்ருடைய அம்சாவை கொண்டு வர வேண்டும். கடைசிக்கு சுக்குன் செய்யணும். நூன் இல்லை அப்படின்னா ஃபா இல்லை. தஃபுல்ல நூன் இல்லை, அதனால் சுக்குன் செஞ்சாச்சு. உதுகுல் இது நூன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, தஃபலானி, அப்போ உதுகுலா நூன் எடுத்துருவாங்க இந்த சுக்குனுக்கு அடையாளமாக. அப்போ உதுகு ததுகுலூன்னு இருந்துச்சு அப்படின்னா உதுகுலு அங்கேயும் நூன் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. அது இங்கே சொல்லலை, இது மட்டும் சொல்கிறாங்க. அப்போ அமுர் எடுக்கும் முறை, முதல்ல முலாரத்துடைய எழுத்தை அந்த தேவை போக்க வேண்டும். அப்புறம் வஸ்ருடைய அம்சாவை கொண்டு வர வேண்டும். இந்த வஸ்ருடைய அம்சாவிற்கு ஐன் கலிமா, இந்த தேல என்ன யாராவது இருக்கோ அதே அந்த வஸ்ருடைய அம்சாவுக்கு செய்ய வேண்டும். கடைசிக்கு சுக்குன் செய்யணும். இந்த ரெண்டுலேயும் அதான் நடந்திருக்குது. அப்போ அதே போல் உஹ்ருஜு வெளியேறு ஃபஸ்ட்டு வகுப்பிலிருந்து வெளியேறு, இது எப்படி இருந்துச்சு, தஹ்ருஜு அப்படின்னு இருந்துச்சு. தேவை எடுத்தாங்க, வஸ்ருடைய அம்சாவை கொண்டு வந்தாங்க. ஐன் கலிமா வந்து அந்த ரேல உள்ள யாராவை தூக்கி இந்த வஸ்ருடைய அம்சாவுக்கு கொடுத்தாங்க. கடைசிக்கு சுக்குன் செஞ்சாங்க. அப்போ உஹ்ருஜு அப்படின்னு மாறிடுச்சு. அர்த்தமும் மாறிடுச்சு. தஹ்ருஜு நீ வெளியேறுவாய் அப்படின்னு இருந்தது. உஹ்ருஜு நீ வெளியேறு அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ அம்ரு முராரியிலிருந்து எடுக்க வேண்டும். உஹ்ருஜு வெளியேறு ஃபஸ்ட்டு வகுப்பறை விட்டு யா பசீர், பசீர்னு வகுப்பறை விட்டு வெளியேறு. உக்குத்துபு அதே ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்க, அதே தான். நீ வெளியேறு எழுது தர்சக உண்ட பாடத்தை அலி, அலியே உன்னுடைய பாடத்தை நீ எழுது. உசுஜித்து நீ சஜிதா செய், இல்லாஹி அல்லாவுக்கு. உன்லுரு நீ பார், இல்லா தாக்கு அங்கே, த ஜபலி அந்த மலையை பார். உக்குத்துல் கொல்லு, ஆதில் ஐயத்தை இந்த பாம்பை, யா அம்மி சிறிய தந்தைய இந்த பாம்பை நீ கொல்லு. உதுகுல் நுழை, யா ஹாமித் ஹாமிதே நீ நுழை. உஸ்குர் அப்பக்க உன்னுடைய இறைவனுக்கு நீ நன்றி செலுத்து. உஸ்குத்து நீ வாயை மூடு, யா வலது சிறுவனை வாயை மூடு. உக்குனுஸ் பெருக்கு, ஆதில் குருஃபா இந்த அறையை கூட்டுன்னு அர்த்தம். உக்குனுஸ் கூட்டு, இந்த அறையை கூட்டு. அப்போ ஃபார்முலான்னா என்ன பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, தக்துபு தேவை எடுத்துடணும். தேவை எடுத்துக்கிட்டால் அப்புறம் இப்படி குத்துவன்னு படிக்க முடியாது. அப்போ அதனால் இந்த வசூலுடைய அம்சாவை கொண்டு வர வேண்டும். அப்போ ஐன் கலிமாவுக்கு என்ன ஆராப் இருக்கோ அதை அந்த வசூலுடைய அம்சாவிற்கு செய்ய வேண்டும். கடைசிக்கு சுக்குன் செய்யணும். இதுதான் அம்ரு எடுக்கின்ற முறை. எல்லாத்துலேயுமே அதே நடந்திருக்குது. இப்போ அடுத்தது வந்து கசர் இருக்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. உக்குனுசு அடுத்து முடிஞ்சு. அந்த தஜ்லிஸு நீ அர்த்தம் தேவையில்ல, தஜ்லிஸ். அப்போ முலாரத்துடைய எழுத்தை போக்கியிருக்கிறாங்க. போக்குனதுக்கப்புறம் இஜ்லிஸ் அப்படின்ட்டுருக்கு. அப்போ இப்படி படிக்க முடியாதுல்ல, வசூடைய அம்சாவை கொண்டு வராங்க. ஐன் கலிமா வந்து லாமு, அந்த லாமில் என்ன ஆராப் இருக்கோ அதை தூக்கி வசூடைய அம்சாவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இஜ்லிஸ் அப்படின்னு மாறிடுச்சு. அந்த தகசிலு அதே தான். அடுத்த இஜ்லிஸ் உனா, யா பிலால் பிலாலே நீங்கள் உட்காரு. இகுசில் நீ கழுவி, வஜிஹக்க உன்னுடைய முகத்தை கழுவி, பிசாபு நீ சோப்பை கொண்டு. இருஜிக்கு நீ திரும்பு, பௌத சாகத்தின் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் நீ திரும்பி வா. என்ஜில் நீ இறங்கு, செய்யாரத்தி வாகனத்திலிருந்து, யாகி சகோதரன் வாகனத்திலிருந்து நீ இறங்கி வா. காலல்லா தாலா அல்லா தாலா சொன்னால் லிமுசா அலை சொல்லம், இலிரிபு நீ அடி, பி அசாக்க உன்னுடைய குச்சியை கொண்டு. அசாக்கள் குச்சியை கொண்டு அடி, ஹஜர கல்லை அடி. அப்போ இங்கே என்ன சட்டம், அதே தான். தேவைப்படுத்தாச்சு. தேவை போக்குனதுக்கப்புறம் வசூடைய அம்சாவை கொண்டு வந்தாச்சு. கடைசிக்கு சுக்குன் செஞ்சாச்சு. ஐன் கலிமா லாமு, இந்த லாமில் கசர் இருக்குது, அதனால் வசூடைய அம்சா இருக்குது, அந்த கசரை செஞ்சாச்சு. எல்லாத்துலேயுமே இதுதான். அப்போ இதில் இஜ்லிஸில் லாமு தான் ஐன் கலிமா, இகுசில்ல சீன் ஐன் கலிமா, அதனால் இந்த அலிஃபுக்கு கசர் செஞ்சுருக்காங்க. இன்ஜில்ல ஜே ஐன் கலிமா, இர்ஜியில் ஜீம் ஐன் கலிமா. அப்போ ஐன் கலிமாவுக்கு என்ன யாராவது இருக்கிறதோ அந்த யாராவது வசூடைய அம்சாவிற்கு கொடுக்க வேண்டும். அந்த ததுகபு, இப்போ ஐன் கலிமாவில் வந்து ஃபத்தக இருந்துச்சு அப்படின்னாலும் வசூடைய அம்சாவிற்கு கசர் தான் செய்யணும். ஃபத்தகம் செய்யலாம், என்னாலும் கசர் தான் பெரும்பாலும் செய்கிறாங்க. அப்போ இஃப்தகு நீ தர கிதாபுக்கு அவனுடைய கிதாபை,
யா இப்ராஹிம் இப்ராஹிமே உனக்கு கித்தாபை தொற. அப்போ எப்படி இருந்துச்சு, தஃப்தஹ் அப்படின்னு இருந்துச்சு. தேவை எடுத்தாங்க, மசூடு அம்ஜா கொண்டு வந்தாங்க. அந்த மசூடு அம்ஜாருக்கு அந்த ஐன்கலிமால என்ன ஆராப் இருக்கோ அந்த ஆராபு செய்யலாம், அஃப்தஹுன்னு செய்யலாம். இருந்தாலும் அந்த பழக்கம் இல்லை. அப்போ இஃப்தஹ் கசர் செஞ்சுட்டாங்க. இப்போ கடைசிக்கு சுக்குன் வச்சாச்சு. அப்போ இஃப்தஹ் நீ தர கித்தாபுக்கு அவனுடைய புஸ்தகத்தை யா இப்ராஹிம் இப்ராஹிமே யூஃபில் நீ மரணம் செய் தரிசுக்கு அவனுடைய பாடத்தை மரணம் செய். இக்ரு நீ படி, ஹாதி தரிச இந்த பாடத்தை நீ படி. இதுகபு நீ போ, இல்லை மஸ்ஜிதி பள்ளிவாசலுக்கு நீ போ. இருக்கபு நீ ஏறு, தர்ராஜத்துக்கு அவனுடைய சைக்கிள் ஏறு, இல்லாட்டி சைக்கிளில் போ அப்படின்னு அர்த்தம். சைக்கிளில் வாகனி அது நம்ம பழக்கத்தில் இல்லை. அப்போ சைக்கிளில் போ அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து இல் அப் விளையாடு. உஹுத்திக்க உன்னுடைய சகோதரியுடன் யா இஸ்மாயில் இஸ்மாயில உன்னுடைய சகோதரியுடன் நீ விளையாடு. அப்போ அம்ரு எடுக்கும் முறை. எஃபோலு எஃபோலானு எஃபோலூன தஃபோலு தஃபோலானு எஃபால்னு இந்த ஆறுலேருந்து எடுக்கக்கூடாது. அந்த ஆறுலேருந்து அம்ரு காயிப் எடுப்பாங்க. அம்ரு ஹாலிரு அதாவது செகண்ட் பர்சனுக்கு எடுக்கிறது வந்து இங்கே இருந்தான். தஃபோலு தஃபோலானி தஃபலூன தஃபலீன தஃபலானி தஃபால்னு இந்த ஆறுலேருந்து அம்ரு ஹாலிர் எடுக்கணும். அம்ரு ஹாலிர்னா செகண்ட் பர்சனுக்குரிய அமுரு. நீ முன்னாடி உள்ள ஆளை பார்த்து கட்டளை போடுறதுக்குள்ள அமுரு. அப்போ தஜ்லி தஃவலு அப்போ அது இஃப்அல் அப்படின்னு மாறும். தஃவலானி அது இஃப்அலா அப்படின்ட்டு நூனை எடுத்துருவாங்க. தஃவலூனை அங்கே நூனை போக்கிடணும். அப்போ இஃப்அலு அப்படின்னு ஆயிரும். முன்னாடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா இஸ்ரிபு குடி மாஅன் பாரிதன் குளிர்ச்சியான தண்ணீர் நீ குடி. ஐன மக்தபுல் பரீத் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே யா சயீதி சார் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கிறது. ஆனால் நான் லாதிரி அறியவில்லை. இஸ்கல் கேள் தாக்க ரஜுல அந்த மனிதனை கேள். ஆனால் ரஜுலுன் கரீபுன் நான் வெளியூர்காரன். இர்ஃபா நீ உயர்த்து, ரகுசக்க உடைய தலையை உயர்த்து. இர்ஃபா உயர்த்து, சவுத்தக்க உடைய சப்தத்தை உயர்த்து. கால்லா தாலா அல்லா தாலா சொல்லினான். ஃபுல் குரான் குரானில் சொல்கின்றான். இக்ரு நீ படி, பிஸ்மி உன்னுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு, ரப்பிக்க உன்னுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நீ படி. அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலக்க உன்னை படைத்தானே அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு நீ படி, ஓது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது இர்ஃபா அம்ருஃபால் இக்ரு அம்ருஃபால் அல்லா தலா மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நபி அல்லா தலா சொல்கின்றான். இதுகபு நீ போ, இல்லா ஃபிரௌன் ஃபிரௌனிடம் நீ போ. கால மேலும் சொன்னான். விதுகபு நீ போ, அந்த நீயும் வஹூக்க உடைய சகோதரனும் நீ போங்கள். அந்த தௌகுலு குல் அந்த தௌஹுது ஹுத்து. அப்போ 2 அலிஃப் ஒன்று சேர்றதுனால இப்போ ஒரு அலிஃபை போக்கி 2 அலிஃபை போக்கிடலாம். அப்போ குல்லுன்னு மாறிடும். எப்படி தௌக்குலு அப்படின்ட்டுருக்கு, தௌக்குலுன்னு இருந்துச்சு. அப்போ வசூட இது பேர் என்ன முலாரத்துடைய தேவை போக்கிட்டு வசூட அம்ஜா கொண்டு வந்தோம்னா உக்குல் அப்படின்னு இருக்கும். அது கொஞ்சம் உச்சரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். உக்குல்னு சொல்லலாம். இல்லாட்டி 2 அலிஃபையுமே போக்கிட்டு குல் அப்படின்னு தனியாகவும் சொல்லலாம். இங்கேயும் அப்படி தான். உஹுதுன்னு இருக்கா, தௌஹுது அப்படின்னு தௌஹுதுன்னு இருந்துச்சு. தேவை போக்கிட்டு வசூட அம்ஜா கொண்டு வந்தோம்னா உஹுது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி 2 அலிஃபையுமே போக்கிட்டு ஹுத்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லக்கு லுக்கு அம்ர தப்பு. சுக்கு நீ எடு, அம்ரை எடு. மீன் அஃபால் ஆத்தியா பின்னக்கூடிய அஃபாலிலேருந்து அம்ரை எடு. மாலி முலாரி ஓகே அம்ரு கத்தலை குத்துலு. அப்போ என்ன வரும், அம்ரு வரும். ஏவை போக்கிடுங்க, வசூடு அம்ஜா கொண்டு வாங்க. தேல் என்ன யாராவது இருக்கோ அது ஐன்கல்மா என்ன யாராவது இருக்கோ அந்த யாராவது செஞ்சோம்னா யாராவது செய்யணும். அப்புறம் கடைசியில் சுக்குன் செய்யணும். உக்குத்துல் அப்படி தான் பதில். தஹப் எதுகபு இதுஹபு ஜலஸ் எஜ்லிஸு இஜ்லிஸு ஃபஹிம் எஃப்ஹமு இஃப்ஹம் ஹஃபில எஹ்ஃபலு இஹ்ஃபல் சஜ்த எஸ்ஜுது உசுஜுது ரக்க எற்கவு இருக்க சக்கர எஸ்குரு உஸ்குரு. இப்போ இந்த மேலே சொன்னதை வச்சு பார்த்து இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கங்க. அர்த்தம் கொன்றான், தஹப போனான், ஜலச உட்கார்ந்தான், ஃபைமை விலகி கொண்டான், அஃபில மரணம் செய்தான், சஜ்தா செய்தான், ரக்க ருக்கு செய்தான், சக்கர நன்றி செலுத்தினான், சமிய கேட்டான், ரஃப உயர்த்தினான், தரச படித்தான், அலிம கற்றுக்கொண்டான், அலிம என்ன அறிந்தான், சரிப குடித்தான், ஹலக்கன முடிவெட்டினான், இல்லாட்டி ஹலக்க சேவ் செய்தான், கசர
கசர வந்து என்ன உடைந்தது உடைத்தான். கசல துவைத்தான், கழுகினான். அந்த 2 அர்த்தம் இருக்குது. அதே போல் தபக எல்லாத்துக்கும் அமுர் எப்படி தபக இத்துபகு உத்துபுகு கத இக்த ஜம இஜ்ம அபத உபுது உபுது. சரி, இதெல்லாம் யோசிச்சு எழுதுங்க. தபக சமைத்தான், கத்தக துண்டித்தான், ஜம ஒன்று சேர்த்தான், அபத வணங்கினான், நஜலை இறங்கினான், அரஃப அறிந்தான், அக்கலை சாப்பிட்டான், ஃபார செய்தான், ஃபத்தக திறந்தான், லரப அடித்தான், கத்தப எழுதினான், சால கேட்டான், மன தடுத்தான், லஹிக்க சிரித்தான், ரக்கிப பயணித்தான், அஹத பிடித்தான், எடுத்தான், வாங்கினான், பல அர்த்தம் இருக்கு. ஹம்ஜத்துல் அம்ரு ஹம்ஜாவுடைய அம்ரு, ஹம்ஜத்துல் வஸ்லு அப்போ ஹம்ஜத்துல் அம்ரி அம்ருடைய ஹம்ஜா, ஹம்ஜத்து இங்கேயும் அலிஃப்லாம் வரல, ஹம்ஜத்து வசுலு வசுலுடைய ஹம்ஜா. அப்போ இப்படி படிக்கணும். ஹம்ஜத்துல் அம்ரி அமருடைய ஹம்ஜாவாகிறது, ஹம்ஜத்து வஸ்லின் வசுலுடைய ஹம்ஜாவாக இருக்கும். ஃபலா தக்துபின் எழுதாதே, ஃபவுகஹா அதற்கு மேலே, அவு தகுத்தா அல்லது அதற்கு கீழே எழுதாதே, அலாமத்தல் ஹம்ஜத்தி ஹம்ஜாவோட அடையாளத்தை எழுதாதே. அப்போ இந்த உக்குத்துபு, இந்த இக்ர இஸ்ரிபு உக்குத்துபு இதுக்கு மேலே சின்னோண்டு அம்ஜா போடுவாங்கல்ல, அந்த அம்ஜாவை போடக்கூடாது. இந்த அக்கலையில் அம்ஜா இருக்குல்ல, அதுபோல் அமூரில் உள்ள அம்ஜாவுக்கு என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. கீழேயோ மேலேயோ அம்ஜாவை போடக்கூடாது. அமூரில் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. தமிழ் சிந்திச்சுப்பார். திரும்ப சொல்கிறேன். இது அம்ரு, இது வந்து மாலியான ஃபேலு. மாலியான ஃபேலில் சின்னோண்டு அம்ஜாவை மேலே போட்டிருக்கிறாங்க. இந்த அம்ஜாவை அமுர் ஃபேலில் போடக்கூடாது. இப்போ இலிரிபுன்னு எழுதுகிற அப்போ அம்ஜாவை கீழேயும் போடக்கூடாது. உக்துபுன்னு எழுதுகிற அம்ஜாவை மேலேயும் போடக்கூடாது. உக்துப் தர்ச பாடத்தை எழுது, இக்ரேல் குரானை ஓது, இஸ்ரபில் கஹுவத்தை இப்போ காப்பியை குடி, இலுபில் ஆன இப்போது விளையாடு, உக்துபு எழுது, யா ஹாமிதை எழுது, யா ஹாமித் உக்துபு ஹாமிதை எழுது, உதுகுல் வஜ்லிஸ் நுழைய உட்காரு, காலலி அபி என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார், இஃபுகம் நீ விளங்கிக்கொள். ஓகே, மீதி அடுத்த பில்லை பார்ப்போம். ஆகிர் தவன் அலமதுல்லா ரபில் ஆலமீன்.